பயணம் பண்ணீங்க. நீங்கள் 1000 மந்திரங்களை படிச்சுக்கிட்டாலும் சரி, 1000 கோயில்களுக்கு போனாலும் சரி, நீங்கள் நினச்சது மாதிரி மேன்மை அடைவீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்கவே நடக்காது. தெரிஞ்சுக்கோங்க. ஆன்மா ரீதியாக இறைவனை பாதத்தை பிடிச்சி மன்றாட கற்றுக்கிட்டால் மாத்திரம்தான் நம்ம ஓரளவுக்கு நம்ம கர்மாவை போக்கி பாவத்தை போக்கி போக முடியும். மந்திரம் தந்திரம் இதுகள்லாம் வந்து பக்தி மார்க்கத்துக்கு ரைட். அது ஒரு ஆறுதல். ஒரு மந்திரத்தை தீவிரமாக படிக்கிறோமா, தீவிரமாக அந்த மந்திரத்தை துதி பாடுறோமா, பாடிக்கிட்டே முருகன் கோயிலுக்கு போகிறோமா, அப்பா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்ப்பா, மன ஆறுதல், அவ்வளோதான். இதை தாண்டியெல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காது. நீ சிவன் ஆலயத்துக்கு கூட போ, ஆறுதல் தான். இப்போ திருவண்ணாமலை கூட இருக்கு, பௌர்ணமிக்கு லட்சக்கணக்கான பேர் தான் கிரிவலத்துக்கு வராங்க. கிரிவலம் போயிட்டு வந்தோம்னா ஆறுதல் தான் இருக்கும். என்ன எல்லாரும் போயிட்டு வந்தவங்களாம் கோடீஸ்வரன் ஆயிட்டாங்களா? இல்லை சார். பிறகு இப்போ இவங்க கூட 12 வருஷமாடா 9 வருஷமாடா 14 வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு கொண்டு வந்துட்டா இன்னும் கடன்காரனாக தான் இருக்கான். 4 வருஷம் இருக்குல்ல. ஓ 4 வருஷம் போயிட்டு வந்துட்டா கோடீஸ்வரன் ஆயிடுவானா? 14 படி தான் ஏறிருக்கேன். அப்படியா? 18 படி ஏறின பிறகு தான் தெரியும். அங்கேருந்து உருண்டுகிட்டே வந்துடுவானோ? எவ்வளோ சீக்கிரம் வாரம் 3 இருக்கு, மேலே எவ்வளோ கிடைக்குன்னு இருக்கு. இப்போ பாதி தான் நிற்காங்க, முக்கால்வாசி தான் நிற்காங்க. சரி பார்ப்போம், 18 படி போகிறவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். சரி, அப்படி 18 படி போகிறதா இருந்தால் போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்தால் பாதி எங்களுக்கு பங்கு கொடு சார். உடனே வச்சு நாங்கள் நல்லா இருந்துக்கிறோம். சுற்றியெல்லாம் போய் கும்பிட முடியாதுங்க. சுற்றி வர அங்கே எங்கே கூடி வர செத்து போயிடுவாங்க. சுற்றி வந்து இவங்களுக்கு அனுமதி இல்லை. கோயிலை சுற்றி கீழே வந்துடுவீங்களாக்கும். எப்படி கேட்டு நான் கவனிக்கல. இப்படித்தான் இருக்கும். நீ மாலை விட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போய் வாரதும் இப்படித்தான் கவனிச்சிருப்பேன். 14 படி ஒரு வருஷத்துக்கு ஒரு படியை மிதிச்சுட்டு வந்துருவீங்களான்னு கேட்குறாங்க சாமி. அப்புறம் என்ன 18 படி ஏறிட்டீங்கல்ல, அது வருஷத்துக்கு ஒரு படின்னு கணக்கு. அதை சொல்றாங்க. எப்படி 4 படி எப்படி தாவ முடியும்? 14 படி தான் ஏறி இருக்கோம்னா அப்போ மீதி 4 படிக்கு ஏற மாட்டீங்களா? இப்படி கூடி போய் சுற்றி கோயிலுக்குள்ளே போவீங்களான்னு கேட்குது அந்த அம்மா. அதுக்கு தான் நீங்கள் சுற்றி போவீங்களாடான்னு கேட்குறேன். கை வச்சுப்பாங்களாம்மா, சைடு கைப்பிடி. அதில் வந்து வடிவேல் வந்த மாதிரி